ஒத்துக்கிட்டாங்களா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். போகலன்னு சொன்னா, ஆமா போகல. அதான் எங்களுக்கு தெரியுமே. அவங்க போமாட்டாங்கங்க. அப்படின்னு தான் நம்ம இதுல ரியாக்ட் பண்ணணும். ஆனா, உண்மையாவே இதுல இந்தியா எடுத்த முடிவும், பிசிசிஐ எடுக்கிற முடிவும் சரிதான் அப்படிங்கிறது தான் நானும் இந்த வீடியோல சொல்ல வரேன். பட் ஏன் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நல்ல விரிவா பேசுவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலா. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான்ல நடக்க போகுது. பாகிஸ்தான்ல நடக்க போறதாக இத முன்னாடியே அறிவிச்ச நாள்ல இருந்து, நாங்க பாகிஸ்தான்ல இந்த டோர்னமென்ட் இருந்துச்சுன்னா, நாங்க அதுக்கு வரமாட்டோங்கிறத ரொம்ப தெள்ளத் தெளிவா பிசிசிஐ அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பிசிசிஐங்கிறது யாரு? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. அது தெரியும். ஆனா இந்த பிசிசிஐ ஒரு கவர்ன்மென்ட் பாடியா அப்படின்னா இல்லை. இது நெறைய இடங்கள்ல நம்ம ரீல்ஸா அப்படி இப்படிலாம் பார்த்திருப்போம். பிசிசிஐங்கிறது ஒரு பிரைவேட் பாடி. அதாவது ஒரு தனியார் நிறுவனம் அது. அதாவது இந்த தனியார் பாடியில வந்து கவர்மெண்ட்டோடைய குறுக்கிடுதல் எப்ப வரும் அப்படி என்றால், ஒரு நாட்டுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு பறைசாற்றுற வகையிலயோ, நாட்டுடைய விஷயங்கள